ஆக்சுவலா நீங்க 2 பேருமே 40 பிளஸ் இல்லையா? இன்னும் சில இடங்கள்ல தன்ன விட கம்மியான வயசு பையன கல்யாணம் முடிச்சுட்டாலே இந்த சொசைட்டி ஒரு மாரி சொல்லுது. தென் ஃபேமிலிலயுமே அப்படி பார்க்கறது கிடையாது. லவ் மேரேஜ்னாலும், அரேஞ்ச் மேரேஜ்னாலுமே அது ஒரு காமனான விஷயமானாலுமே இன்னும் சில இடங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்ட்டா இருக்கணும். அது கிடையாதுன்ட்டு. ஸோ நீங்க கடந்து வந்த பாதைகள்னு ஒண்ணு இருக்கும். அத எப்படி நீங்க உடைச்சீங்க ஃபர்ஸ்ட்டு? இன்னும் உங்க சொசைட்டில, உங்க வீட்ல யாராவது உங்கள பத்தி ஏதாவது கேலி பண்றாங்களா? கேலி பண்றது கிடையாது. நாங்க வந்து இப்ப வாழ்க்கையில இதுக்கு இப்ப ஒண்ணா சேர்ந்து எந்த ஃபங்ஷன் போனாலும் ஒண்ணா தான் போவோம். ம். நான் இல்லாம அவ போமாட்டா. உன்ன கூட்டிட்டு அப்படி தான் போவேன். கொஞ்சம் லோ பிரஷர் இருக்கு அவளுக்கு. ம். அதனால காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது கூட இந்த இது கல்ச்சுரல் ப்ரோகிராமுக்குலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கோலம் போட்டுட்டு இருப்பா. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ம். நான் உடனே ஆட்டோ வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவோம். காலேஜ் படிக்கும்போதே எம்எஸ்சி படிக்கும்போதே. அதனால இவங்க உடம்ப பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே. அதனால நான் ரொம்ப கேரா பார்த்துப்பேன். குழந்த மாரி பார்த்துப்பேன். அதனால எங்கேயுமே தனியா விட மாட்டேன். குழந்தைங்க வளர்க்குறது தான் நான் ரொம்ப ஃபீல் பண்றோம். ரொம்ப அத ஃபீல் இது வந்து இப்ப 29 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு பையன் வந்து ஃபர்ஸ்ட்டு பையன் வரும்போது 31 வயசுல தான் ஃபர்ஸ்ட்டு பையன். அவன் மண்டி போட்டு ஓடும்போது, குழந்தை விளையாடும்போது இவளால ஃபாலோ பண்ணி கேர் பண்ண ஓ! முடியல. அழுறா. அழறேன். கால் வலிக்குது. ஒரு ஏதோ படிக்கிறதுக்காகவோ, அங்க இங்கேன்னு சொல்லிட்டு சென்னையில அவ்வளோ தூரம் ஓடியிருக்கேன், ஒடியாந்துருக்கேன். ஆனா, என் புள்ளைக்கு பின்னாடி ஓட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்காங்க. இதுவே நாங்க ஒரு 4 வயசுக்கு ஒரு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணியிருந்தாலோ, இல்ல ஒரு 4 வயசு என்னோட 5 வயசு கம்மியா இருந்தாங்களோ, அவங்க அந்த எனர்ஜி இருந்திருக்கும். ம். புள்ளைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. வீட்ல உங்க 2 பேரோட யாரோட ஆட்சி? வீட்ட ஆள்றது இவங்க தான்ப்பா எங்க வீட்ல. அது வந்து மீனாட்சி ஆட்சி தான். ஆ. கோமதி ஆட்சி தான். அது எப்பயுமே அதுதான். இப்ப அவங்க இது சொல்ற மாரி தான். நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி எனக்கு என்ன தேடி டெய்லியும் கையெழுத்துக்கு 10 பேர் வருவாங்க. அதேமாரி பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. நான் எல்லா பஞ்சாயத்தும் பண்ணுவேன் அங்க. வீட்டுக்கு வந்தா இவங்க தான் பண்ணுவாங்க, மேனேஜும் பண்ணுவாங்க. இவளே சில டைம் கிண்டல் பண்ண சண்டை வரும்போது, "உன்னையும் நம்பி ஆளுங்கலாம் வரானுங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அ இது பண்றானுங்க. "நீலாம் என்ன கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறன்னு" சொல்லுவாங்க. அப்ப வந்து பக்கத்துல எவனும் கேட்காதல்ல. நமக்குள்ள தானே இங்க குத்து விழுவுதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நெனச்சுக்க வேண்டியது தான். சில டைம் "ஏன்டி எத்தன பேர் என்ன தேடி வராங்க, நீ என்னமோ இது சொல்லிக்கிட்டு இருக்கிறன்னு" கேட்டா, அ அப்ப அப்படி சொல்லும்போது தான் சித்தப்பா, பெரியப்பா யாருன்னு தெரியலன்னு சொல்ற அந்த பிரச்சனை வந்துச்சு. அது எதனாலன்னா, நாங்க தான் படிச்சு வளர்ந்தது நாமக்கல் ம். டவுன்ல. எங்களுது ரிமோட் வில்லேஜ் 25 கிலோமீட்டர் தள்ளின்னு சொன்னோம்ல. அது அப்பா அப்பாவும் போலீஸா இருந்தனால, அவரும் அதிகமா ஊருக்கு எங்கள கூட்டிட்டு போனது கிடையாது. ஏதோ முக்கியமான ஃபங்ஷனு, டெத்து அப்புறம் நான் எம்எஸ்சி படிக்கும்போது சிதம்பரத்துக்கு அங்க வந்தாச்சு. அதனால ஊரோட டச்சு ரொம்ப கம்மி. இப்ப வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டு, நாங்க சொந்த ஊர் சைடே ட்ரான்ஸ்ஃபர் ஆயி இப்ப போயிட்டேன். நான் அந்த அந்த ஊர் சைடே. இப்ப அந்த ஊர்ல இந்த வரி வசூல் பண்றது, அது மாரி நம்ப பரம்பரைங்க ஊருக்கு குடுத்த பொறுப்ப நாங்க வந்து பார்க்கணுங்கிறது இருக்கு. ஓ! அப்ப வந்து இது பண்ணும்போது, இது பண்ணும்போது, "அண்ணன் வரிண்ணே" அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே அவங்க வந்து, "மாப்பிள நீ நீ வந்து எனக்கு மாமா மருமகள மாமான்னு கூப்பிடு மாப்பிள" அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே இவங்க இருந்துட்டு, "ஏங்க மொற வச்சு கூப்பிடுங்க. என்னங்க இப்படி இருக்கிறீங்க? சின்ன பையனா இன்னும் சின்ன பையனாட்டம்." அப்படிங்கிறது அந்த ஏஜ் டிஃபரெண்ட்ட அது காட்டிடும். நான் சரி வெளியில நம்ம இவ்வளோ பஞ்சாயத்து பண்றோமேன்னு உள்ளூர்ல வந்து லோக்கல்ல ஃபுல்லா டாமினேஷன் இவங்க தான். ஏன்னா சொந்தக்குள்ள அவங்க மிங்கிள் ஆயிட்டாங்க. ஆ. அதனால ஃபுல் டாமினேஷன் இவங்க தான். ஓகே. நம்ம டாமினேஷன்லாம் கிடையாது வீட்ல. ஓகே. எந்தெந்த விஷயத்துலலாம் இவங்க உங்கள, "நீ இந்த விஷயத்துல நீ சின்ன பையன் தான். உனக்கு இன்னும் ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு, உங்கள எந்த இடத்துலலாம் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? மொற செய்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ம். அதுல தான் இருக்கும். மிச்சம் எல்லாத்துலயுமே நாங்க பேசி வச்சுட்டு தான் பண்ணுவோம். மொற செய்யறதெல்லாம் கூட விட்றா, அது எல்லா வீட்லயுமே அம்மாக்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பள்ளம்லாம் பார்த்து ஓட்ட மாட்டாரு. இவர் சின்ன பையன்ற மாரி டொம்மு டொம்மு டொம்முன்னு பைக்ல கொண்டு போய் என்ன "ஏய் நான் வயசாயிடுச்சுடா, என்ன போட்டு தள்ளிட்டு அடுத்த கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டியாடா?" இல்ல 2 அப்படின்னு பேருக்கும் கேட்பாரு. 1 1/2 வயசு தானே வித்தியாசம். பெரிய கேப்பாவே பெரிய தெரியலையே! கேப்ல இருந்தாலும் நான் பெரிய பொண்ணு, நான் பெரிய மனுஷி. அப்படி அத ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்க? ஆனா, பொண்ணுங்களுக்கும், ஜென்ஸுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குல்ல. குழந்தை பெத்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க ஹார்மோன் சேஞ்சஸ்ல அவங்க ஓகே. வந்து டல் ஆவாங்க. ம். ஆனா, நான் பைக்ல போம்போது, ஒரு பள்ளத்துல இது பண்ணும்போது, எனக்கு உடம்பு வலி வரத விட இவங்களுக்கு வந்து வலி ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. அத ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, "டேய் என்னண்ணே சின்ன பொண்ணுன்னு நெனச்சிட்டு இருக்கிறியா? உனக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறது உன்னோட வயசு மூத்தவன் நானு. கொஞ்சம் பார்த்து இது பண்ணு. டிஸ்க் ப்ராப்ளம்லாம் வந்துற போது. உனக்கே ஏஜ் ஆயி போச்சு." அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால நீங்க இதையும் தாண்டி, நீ சின்ன பையன் தான் ஒரு விஷயத்த அவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க? சரிப்பா ஒரு நார்மலா வீட்ல ஒரு விசேஷம் நடத்துறோம் அப்படின்றதுக்கு தாண்டி மளிகை ஜாமான்னு ஒண்ணு வாங்குவோம் தெரியுமா? ம். அந்த லிஸ்ட்ல இப்ப சின்ன பசங்கள்ட்ட 10 விஷயம் சொன்னா, ஒரு 4 விஷயத்த வாங்கிட்டு 6 விஷயத்த மறந்துட்டு வருவது இந்த சின்ன பசங்க. இவரும் அதே மாதிரி வந்தா யார சொல்லுவேன்? என் பசங்க இப்ப கரெக்ட்டா வாங்கிட்டு வருவாங்க. இல்ல அது ஒரு இவரு மறதியா கூட மறந்துருவாரு. இருக்கலாம்ல. ஏஜ் ஏஜ் ஃபேக்டர் ஆ இப்ப 40 ஏஜ் வயசு பேக் ஆச்சு. அவங்க சொன்ன நாங்களும் மாரி மறக்கக்கூடாதா? மறதியா கூட இருக்கலாம்ல. கேர்லெஸ்னஸ் இந்த சின்ன பசங்களுக்கு இருக்கிற ஒரு அலட்சியம். அது இன்னும் இந்த சின்ன பையன்ட்ட இருக்கு. இது ஒரு கட்டத்துல உங்களுக்கு மட்டம் தட்டுற மாரி இல்லையா?
ச்சீ! மட்டன் தட்டுற மாதிரி இல்லடா. மட்டன் தட்டுறதுன்னா அதுக்கு இன்னும் வேற செட் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அ ஆ பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸிங் பண்ண தெரியாது இவருக்கு. நான் எப்படி கிளம்புவேனா, இவர் சொல்லுவாரு, "என்ன இன்னைக்கு டல்லா கிளம்பி அந்த இடத்துல இப்படி தான் வருவாங்க" அப்படிம்பாரு. அங்க போனா அதே மாரி தான் இருக்கும். "ஓ! ஆமாண்டி நீ நார்மலா கிளம்பி வந்திருந்தனா, நீ மட்டும் தனியா தெரிஞ்சிருப்ப. இந்த இடத்துக்கு ஏத்த மாரி வந்துட்ட" அப்படின்லாம். அதுதான் ஒரு மெச்சூரிட்டி. அது ரொம்ப அலட்சியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன அலட்சியம். அப்படி இருந்தா தானே அப்புறமேட்டு பொண்டாட்டி திட்டுறதுக்கு நம்ம வாய்ப்பு குடுக்குற மாரி இருக்கும். ரொம்ப ஈக்குவலா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ற மாரி இருந்தா, அது ஃபேமிலி மாரியே இருக்காதுல்ல. அதேமாரி இது என்னோட 2 1 1/2 வயசு மூத்த மாரி இருந்தாலும் இவ, சொப்பு ஜாமான் வச்சுலாம் விளையாடுவா. ஓ! சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அவங்களுக்கு அது புடிக்கும் போல. சரி அவங்க இதுக்கு எம்எஸ்சி படிக்கும்போது அவங்க அம்மாச்சி ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னதுனால, அவங்க மாமா பிள்ளைங்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு விளையாட விளையாட சொல்லிக் குடுத்து, இவளுக்கும் அது புடிச்சு போச்சு போல. இப்பவும் விளையாடுறாங்களா? இப்ப வீட்ல நான் எங்கேயாவது கடை வீதிக்கு போனேன்னா, பசங்களுக்கு ஏதாவது செட்டில் பேட்டு, கிரிக்கெட் பேட் வாங்குறதுக்கு கடையில சொப்பு ஜாமான்ல சின்ன சின்னதா அந்த மினியேச்சர் இருக்கும்ல, அது இருந்தா வாங்கி குடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவா. இப்ப தான் நீங்க சொன்னீங்க, அவர் தான் இம்மெச்சூர்டா இருக்காரு. 10 அவருக்கு வருஷம் ஆனாலும், ரெஸ்பான்சிபிலிட்டி இது இல்ல. வருஷம் ஆனாலும் இந்த குழந்தைத்தனம் ஒரு இருக்கும்ல, அந்த இதுல வந்து இந்த விஷயத்துல வந்து சொப்பு ஜாமான் வாங்குறதுல ரொம்ப அலாதி பிரியம். சோ இப்போ நீங்க தான் சொன்னீங்க இது பண்ணிட்டு இருக்கான்ட்டு. சோ நீங்க இன்னும் அந்த விஷயத்துல குழந்தைத்தன்மையா இருக்கீங்க. ஒரு மெச்சூரிட்டி இல்லன்னு சொல்றாங்களே. சோ இப்ப நீங்க பெரிய பொண்ணுன்ற சொல்றதுக்கும் அதுக்கும் ஒரு இதே இல்லையே. நான் வீட்ட விட்டு வெளிய போமாட்டேன்ல. நான் வீட்டுக்குள்ள தானே விளையாடுறேன். அந்த அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மார்க்கெட் ரெடி பண்ணிப்போம். இந்த பக்கம் வந்து ஒரு ஃபிஷ் கடை மாதிரி. இதுக்காக மார்க்கெட்ல போய் எடுத்துட்டு வருவோம். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து விளையாடுவோம். அந்த மாரி விளையாடுற பிள்ளைங்க. இப்ப நான் தனியா இருக்கேன்டா வீட்ல. எனக்கு இவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுவாங்க. எனக்கு யாருமே நான் என்ன பண்ணுவேன்? போர் அடிக்கும்ல. எவ்வளவு நேரம் டிவி பார்க்கலாம்? இப்போ ஒரே ஏஜ் லவ் பண்ணீங்க ஓகே. ஸோ நார்மலா நீங்க சொன்ன மாரி நம்மளோட ஸ்ட்ரக்சர் மூலியமா நீங்க மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட பெரிய வயசு ஒரு 4 வயசு மூத்தவர கல்யாணம் முடிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு கரெக்ட்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸும், இப்படி சொப்பு சமா வச்சு விளாட இந்த மாரி நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க கேட்டுருப்பாங்கல்ல. ஏன் நீ இவ்ளோ கேட்பாங்க மெச்சூர்டா கண்டிப்பா. அது உங்களுக்கு ஹர்ட்டா தானே இருக்கும். ஏன் பசங்க நம்மள கேட்கும்போது நமக்கு ஹர்ட் ஆகுறது, நீங்க அவங்கள கேட்கும்போது ஏன் அத யோசிக்க மாட்றீங்க? உங்களுக்கு ஹர்ட் ஆகுதாப்பா? அ? அவங்க வந்து இதுக்கு நார்மலா கல்யாணம் பண்ணியிருந்தா, இப்ப நீங்க இது பண்ணத அவங்க கேட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஹர்ட் ஆகாதான்னு கேட்கறாங்க. ஆமா, கண்டிப்பா ஹர்ட் ஆகும். ஆ. கண்டிப்பா அது எனக்கு கேட்போம். உங்களுக்கு ஹர்ட் ஆகும். அரேஞ்ச் மேரேஜ் இதுவே நான் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா என்ன நீ சொப்பு ஜாமான் வச்சு விளையாண்டுருக்கன்னு சொல்லிட்டு, நீ வயசுல என்னோட 1 1/2 வயசு மூத்தவளா இருக்க, ஆமா. உனக்கு மெச்சூரிட்டி இல்லையா? நீ அப்புறம் என்னலாம் சொல்ல வர? அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கண்டிப்பா ஆ. கொஸ்டின் கோச்சுக்கோங்க. இருக்கும். கோச்சுக்கோங்க. ஏன் ம். கோச்சுக்கல? ம். லவ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணதுனால நமக்கு சரி இவ இப்படிதான்ற மாரி நமக்கு தெரிஞ்சதுனால பிரச்சனை கிடையாது. இதுவே அரேஞ்ச் மேரேஜா இருந்து அவங்களோட சின்ன வயசுல விளையாண்டது வந்து இது பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அது கொஸ்டின் கேட்கற மாரி தான் இருக்கும். கண்டிப்பா அது பிரச்சனை வரதான் செய்யும். இப்ப இவர எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டல் பண்றேனோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவர்கிட்ட இருந்து எனக்கு பதில் வந்துட்டே இருக்கும். ஸோ எனக்கு எப்படின்னா, நான் இருக்கிற சூழ்நிலைய சந்தோஷமா மாத்திக்கணும். நீங்க அவர சீண்டி ஆ பார்க்குறீங்களோன்னு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா, இவர் வீட்ல இருக்க டைம் கம்மிடா. இப்ப 9:30க்கு பசங்கள அப்படியே அனுப்பிட்டு இவரு கிளம்பிடுவாரு ஸ்கூலுக்கு. பசங்க சாரி ஸ்கூலுக்கு போனோனே இவரு ஆஃபீஸ் கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் லிட்டரலா நான் ஈவினிங் 4:30 என் பசங்க வர வரைக்கும் ஐ அம் அலோன். அப்ப அந்த கிடைக்கிற டைம்ல இவர எவ்ளோ முடியுமோ அவ்ளோ வம்பு பண்ணுவேன். செம்மையா என் பசங்கள நீங்க இல்ல கூப்பிட்டு கேட்டா கூட அவங்களுக்கு சொல்லுவாங்க. நமக்கு அது ஒரு விஷயம் ஜாலியா இருந்தாலும், நீங்க சொன்ன மாரி அவங்க அவரு வொர்க் என்ஜாய் போயிட்டு பண்ணுவார். வராங்க. என்ஜாய் பண்ணுவார். உண்மையிலேயே நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு உண்மையிலேயே ஹர்ட் ஆயிருக்கா? இல்ல எப்பயுமே என்ஜாய் பண்ண முடியும். சில டைமு கோவம் ஆ. வந்துரும்ல. அது வந்து நெறையா டைமு சொல்லும்போது, "எனக்கும் தெரியும்டி, நானும் பார்த்துக்கிறேன்." திடீர்னு என்ன நல்லா ட்ரெஸ் பண்ண மாரி வந்த மாரி இருக்கு. யார பார்க்க போறீங்கன்னு சும்மா கிண்டல் பண்றது. ஓ! லவ் பண்ண பொண்ணு. இருந்தாலும் யாரு வராங்க இன்னைக்கு ஃபங்ஷனுக்கு லேடீஸ்லாம் நெறைய பேர் வராங்களோ! அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. "ஏய் எனக்கும் தெரியும்டி" அப்படிங்கிற மாரி சில டைம் அப்படி இருக்கும். சில டைம் நம்ம என்ன மூட் ஸ்விங்ல கிளம்புறோமோ, அத பொறுத்து டக்குனு சில டைமு கோவம் வரும். நம்ம வந்து என்னைக்கு சொல்லுங்க. எல்லாமே ஜாலியா நம்ம எடுத்துக்க முடியாது. சில டைம் அவங்களும் கோவப்படுவாங்க, நம்மளும் கோவப்படுவாங்க. என்னைக்கா எல்லாருமே கேட்கறது என்ன தெரியுமா? "இவள வச்சு எப்படி காப்பாத்துறடா தம்பி?" எங்க எங்க வீட்டு சைடுல. எங்க கல்யாணத்துல கூட ஒருத்தர் கூட என்ன பார்த்துக்க சொல்லி இவர்ட்ட சொல்லல. ம். இவுங்க வீட்டு சைடும் சரி, எங்க வீட்டு சைடும் சரி, என் கையில புடிச்சு குடுத்து, "அம்மா தயவு செஞ்சு இந்த பையன கண்கலங்காம பார்த்துக்கோ. உன்ன பத்தி எங்க அத்தை பசங்கலாம் ஆக்சுவலா எனக்கு மொற தானே கல்யாணம் பண்ற மொற தானே. என்கிட்ட வரமாட்டாங்க பயந்துகிட்டு. அவனுங்கலாம் வந்து இவர என்ன தெரியுமா, "அண்ணா இவள பத்தி தெரியுமா உங்களுக்கு ஃபுல்லா? தெரிஞ்சுமா தலைய குடுத்தீங்க?" அப்படிதான் கேட்டாங்க. ம். அதே மாதிரி இப்ப குடும்பங்களுக்கு இடையில நீங்க கேட்டீங்கல்ல, ஃபேமிலிக்குள்ள எப்படி நீங்க இத வயசு மூத்தத வந்து ஈஸியா கொண்டு போறீங்கன்னு. நான் பேசும்போதே சொல்லிருவேன். என்ன இருந்தாலும் அவன் உங்க அண்ணன் என்னோட சின்னவன் தானப்பா. அதனால அவருக்கு அவ்வளோ புரியாது. நான் சொல்றேன், நான் பார்த்துக்கிறேன்" அப்படி சொல்லுவேன்ல. அதாவது நான் பெரியவன்றத நான் ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா சொந்த பந்தத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு எப்பயுமே முன்ன விட்டு பின்ன பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நானே முன்னாடியே சொல்லிருவேன்.
இவர் என்னோட சின்ன பையன். அதனால நான் பார்த்துக்கிறேன். அப்படிலாம் நான் இல்ல சொல்லுவேன் அத வாலண்டியரா. நீங்க அழுத்தி அழுத்தி சொல்றது தான் ஏன்னு கேட்கிறேன். நம்ம சின்ன பையங்க அதான் பெருசா ஆமா. உங்களுக்கு ஏஜ் நம்ம டிஃபரண்ட்மே வந்து ரொம்ப கிடையாது. நீங்க சில இடங்கள்ல என்ன விட இவன் சின்ன பையன் தான். நான் தான் உன்ன விட பெரிய பொண்ணுன்ற விஷயத்த நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே ஆமா, இருக்கீங்க. ஆமா. கண்டிப்பா ஏன் பண்ணணும். அத ஏன்னா, ரிஜிஸ்டர் நம்ப பண்றீங்க? நம்ப சமுதாயம் இப்படி ஒண்ணும் வேண்டாம். இப்ப ப்ரோகிராம் முடிஞ்ச அப்புறம் அந்த ட்ரால்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமா. அத மாதிரி தானடா நம்ம ஃபேமிலியும். அவங்கலாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன லவ் பண்ணா, கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். ஆனா பெரிய பொண்ணாமே! அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? இல்ல அத நம்ம கேட்க வேண்டாம்ல. இவ்ளோ நீங்க பிராக்டிகலா பேசுற ஒரு பொண்ணு, சொசைட்டி பேசுதுன்ட்டு விட்டுறலாமே. நீங்களே ரிஜிஸ்டர் பண்றீங்களே ஏன்னு கேட்கிறேன். பிராக்டிகலா இருக்கிறனால தான் ரெஜிஸ்டர் பண்றேன். ஏன்னா, அவங்க என்ன கொஸ்டின் பண்ற இடத்துல என்னைக்கும் நான் நிக்கக்கூடாது. காலேஜ்ல 2 பேரும் எலியும் புலியுமா இருந்தீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிக்காது. ஆஃப்டர் மேரேஜ் 2 பேரும் கணவன் மனைவியா இருக்கீங்க. உங்களோட லைஃப் எப்படி மாறிருச்சு? நெறைய நாள் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கும். ஏய்! நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமாடா? எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா எல்லா டிசிஷனுமே நான் சொல்ற மாதிரியே இருந்தது. கல்யாணம் பண்ணின உடனே ஃபர்ஸ்ட்டு இவர் சொன்னார் இல்லையா, போஸ்டிங் வரட்டும் அப்படின்னு. அப்ப எனக்கு என்ன பயம்னா, அவ்ளோ ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அழகேஷ்ன்றது காலேஜ்ல கட் அடிக்கிற பையன். என்னடா போஸ்டிங்லாம் வாங்குறேன்னு சொல்றானே நம்பலாமா? ஒரு ஒரு மனசுல அந்த ஓட்டம் இருந்தது. நான் பேசாம ஃபாரின் ப்ரொபோசல் மாதிரி போட்டுட்டு பிடிஎஃப் போலாம் அப்படிலாம் கேட்டேன். "நீ வரியாப்பான்னு?" கேட்டேன். வரேன்னு சொன்னாரு. எல்லாமே செம்ம சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஆனா, இவர் உட்காந்து சின்சியரா படிச்சாரு. எல்லாமே நான் சொன்னேன், "நம்ம 6 மந்த்ஸ் டிலே பண்ணிக்கலாம். என்னோட பிரெக்னன்சிய. ஏன்னா எனக்கும் வைவா வரணும்." பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணேன். அதுக்கும் ஒத்துக்கிட்டாரு. கல்யாணம் லவ் பண்ணினோம். அதாவது எடுத்தோனே லவ் பண்ணல. மெதுவா தான் நாங்க கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ண அப்புறம் 4 மந்த்ஸ் கழிச்சு தான் இவரு என்ன ப்ரப்போஸ் பண்ணாரு. அந்த நாள் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான நாள். அப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சு தூரத்தில டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஸ் தான். அந்த அந்த லவ் தான் எங்களுக்கு. பக்கத்தில கிடையாது. ஆனா நான் சொல்ற ஒரு ஒரு விஷயத்தையும் இவர் ஃபாலோ பண்ணாரு. என்னன்னா, இப்படிதான் ஓகே நான் லேட்டா குழந்தை வச்சுக்கலான்னதுக்கு ஓகேன்னாரு. படிச்சாரு. எக்ஸாம நல்லா எழுதிட்டேன்னு சொன்னாரு. ம். அப்புறம் தான் எங்க அம்மாகிட்ட சொல்றேன், "அம்மா எங்களுக்கு இன்னும் லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணல. நீங்க நாள் பார்த்து எங்களுக்கு பண்ணீங்கன்னா சந்தோஷம்" அப்படின்னு. எங்க அம்மாக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. "என்னடி லவ் பண்ணேன்னீங்க, லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்றீங்கன்னாங்க." "இல்லம்மா அவர் எக்ஸாம் எழுதணுன்ட்டு வெயிட் பண்ணேன். நான் சம்பாதிச்சா அவர் என் காசுல வாழ்றான்னு ஈஸியா சொல்லிருவேங்க." ஏன்னா என் அத்தை சொன்னாங்க அத. என்னோட சொந்த அத்தை, அப்பாவோட பொறந்தவங்க. "ஆ என்னமோ பெருமையா பேசுற அண்ணே, ஒண்ணுமே போடாம இவன் கட்டிட்டு போறான்னு. எதுக்கு? இந்த பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கு. இந்த பொண்ணு வேலைக்கு போனா சம்பாதிச்சு குடுக்கும். அதுக்காக தான் இவன் கல்யாணம் பண்றான்." அப்படின்னு சொன்னாங்க. அ உங்களுக்கு கல்யாணம் ஆன அப்புறம் என்ன ஒரு நாள் நீ நெனச்சு பாப்படா. கண்டிப்பா. ஏன்னா, சின்ன பிள்ளையா நம்ம இப்போ பண்றோம்ல, இந்த டாம் அண்ட் ஜெர்ரி லைஃப் தான் நம்மள கடைசி வரைக்கும் கொண்டு போகும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இவரு ஒரு ஸ்ட்ரிக்ட்டான புருஷனா, ச்சீ போடா!" அப்படின்ட்டு நான் பேக்க எடுத்துட்டு என்னைக்கோ வந்திருப்பேன். அது நான் தான் அவ்வளோதான் நானு. என்னால அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் என்னால முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இங்க கும்பலோட எல்லாரையும் கம்யூனிட்டி பார்க்காம, இங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டா இருந்து இங்க பழகுனதால, சத்தியமா சொல்றேன் நான் அந்த மாரி யாரையும் நெனச்சதில்ல. எனக்கு ஜாலியா இருக்கறது பிடிக்கும். என்ஜாய் பண்றது பிடிக்கும். இவரும் என்னோட பெப்பியாவே இருப்பாரு. எப்பயுமே மூடு பயங்கரமா நாங்க இருக்கிற இடம் பயங்கர பிரைட்டா இருக்கும். ஓகே. நாங்களே அதாவது கோமாளி தன்ன அடிச்சுக்கிட்டு தான் சிரிக்க வைப்பான் இல்லையா? தன்ன டிகிரேட் பண்ணிட்டு. அந்த மாரி தான் நாங்க. எங்க ஃபேமிலிக்கு நாங்க கோமாளியா கூட இருக்கலாம். ஆனா, எங்கள சுத்தி இருக்கிறவங்க சிரிச்சுட்டே இருக்கணும். அவ்வளோதான். சூப்பர். எங்கள எப்பயுமே நாங்க அப்படிதான் காட்டிப்போம். இன்னைக்கும் எங்க லைஃப்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "ஏய் லவ் பண்றியா? கோமதி அண்ணி மாரி இருக்குமாடா அந்த பொண்ணு. அழகேஷ் மாரி இருப்பானாடா அந்த மாப்பிள்ளை." எங்க வீட்ல இவர ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க. அவங்க வீட்ல என்ன ப்ரையாரிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் போகுது எங்க லைஃப். இதுவே எங்களோட பெரிய சக்சஸ் தானடா. சூப்பர். அதனால ஜாலியா போறோம். என் பசங்க எங்கள பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஓகே. அவ்வளோதான். லைஃப் சந்தோஷமா போகுது. ஓகே. ரொம்ப அழகா உங்க கிட்ட இருக்க நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணீங்க. ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள்ஸ் தான் நீங்க அப்டின்ற மாரி தான் கண்டிப்பா. இருக்கு. எல்டர் வைஃப் எங்க ஹஸ்பண்ட்ல நாங்க 2 பேருமே டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள் ஆமா. தான். ஸோ நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ரொம்ப அழகான கப்புலா இருக்கீங்க. தேங்க் யூ. ஓகேடா. தேங்க் யூ, தேங்க் யூப்பா.